பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். என்னுடைய அன்பையும் என்னுடைய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையும் சமாதானமும் நம்மோடு கூட இருப்பதாக. பிரியமானவர்களே, மாதத்தின் முதல் நாளில் வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டிய ஒரு நல்ல நேரம். கடந்த மாதம் முழுவதும், மே மாதம் முழுவதும் 1ஆம் தேதி தொடங்கி 31ஆம் தேதி வரையிலே கர்த்தர் நம்மை நடத்தினார், நம்மை பாதுகாத்தார், நம்மை ஆசீர்வதித்தார், நம் தேவைகளை சந்தித்தார், நம் குடும்பத்தினரையும் பாதுகாத்தார், நம்முடைய தொழிலில் விருத்தியை கொடுத்தார், பிள்ளைகள் வாழ்க்கையில் 10, 11, 12 எழுதின பிள்ளைகள் வாழ்க்கையில் நல்ல மதிப்பெண்களை கொடுத்தார். பாருங்கள், ஆசீர்வாதத்தின் தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நன்றி சொல்ல ஒரு நல்ல நேரமாக இருக்கிறது. மாத்திரமல்ல, ஒரு புதிய மாதத்தை கூட கொடுத்திருக்கிறார். அந்த மாதத்தினுடைய முதல் நாளில் அடி எடுத்து வைக்கிறோம். இந்த முதல் நாளிலே அடி எடுத்து வைக்கிற பொழுது ஸ்தோத்திரத்தோடு கூட நாம் இந்த மாதத்திற்குள் நுழைவோம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாம் எல்லாவற்றிலும் வெற்றி உள்ள ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே விசுவாசத்தோடு கேளுங்கள், நான் ஜெபிக்கிறேன், என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதை நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீரே எங்கள் தேவன் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி கர்த்தாவே, முதலாவது நீர் எங்களை ஆண்டவரே உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே எங்களை முன்னறிந்து முன்குறித்து எங்களை பிரித்தெடுத்து இந்த பூமியிலே உமக்கென்று வாழும்படி உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களை பலப்படுத்தி உடைய வார்த்தைகளை இதயத்திலே வைத்து கர்த்தாவே அவைகளை தியானித்து விசுவாசித்து அதன்படி வாழ கிருபைகளை கொடுத்தீரே. கொடான கொடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்மை அறியாத நாட்களில் நாங்கள் எப்படியோ இருந்திருக்கலாம். ஆனால் உம்மை அறிந்த பிற்பாடு, உம்மை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு ஒவ்வொரு நாளும் தேவன் உம்முடைய வார்த்தையினாலே எங்களை பலப்படுத்தி ஆண்டவரே விசுவாசத்திலே உறுதியுள்ள பிள்ளைகளாய் நடத்தி நீர் எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு வருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்களிலே நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நேற்று தினம் வரையிலே தேவன் பாராட்டின தயவுகளுக்காய், இரக்கங்களுக்காய், கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவனே, ஒரு புதிய மாதத்திற்குள்ள ஆண்டவரே நாங்கள் பிரவேசிக்கும்படி எங்களை கொண்டு வந்தீரே. கோடான கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றி பலிகளையும் ஏறெடுக்கிறோம். ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே, முதல் நாளிலே ஸ்தோத்திரத்தோடு கூட நாங்கள் ஆண்டவரே இந்த மாதத்துக்குள் பிரவேசிக்கிறோம். கர்த்தாவே அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிற வாசல்களிலே துதியோடு இந்த பிரகாரங்களிலே மகிழ்ச்சியோடு புகழ்ச்சியோடு வருகிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன நம்முடைய வார்த்தையின்படியே நாங்கள் உங்களுடைய கரத்திலே ஆண்டவரை ஒப்புக் கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். மாதத்தின் முதல் நாள் தொடங்கி இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து எங்கள் காலில் கல்லில் மோதாதபடிக்கு ஆண்டவரே எங்களை கரங்களில் ஏந்தி கொண்டு போகும் தூதர்களுக்கு கட்டளையிட்டு உங்களுடைய சமூகத்தை எங்களுக்கு முன்பாக அனுப்பி இந்த பிரகங்களை நிரப்பி ஆண்டவரே உங்களுடைய தூதர்களை முன்பாக அனுப்பி வழிகளை ஆயத்தம் பண்ணி எல்லா தீமைகளுக்கும், வன்கண்களுக்கும், பொறாமைகளுக்கும் விலக்கி பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான நம்முடைய பிள்ளைகளோடு கூட சேர்த்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். தேவனே, இத்தனை ஆண்டுகளாய் இந்த சத்தியத்தை போதிக்கிற கிருபைகளை கொடுத்தீர். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் திரும்பி பார்க்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். 1988ஆம் ஆண்டு மே மாதம் 25ஆம் தேதி ஆண்டவர் நற்செய்தி பணியில என்னை ஆண்டவரே கர்த்தர் அடியெடுக்க வைத்தீர் சுவாமி. முதலாவது ஒரு நற்செய்தியை அறிவிக்கும்படி கர்த்தர் கிருபை கொண்டு உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அந்த நாள் முதற்கொண்டு ஆண்டவரே, இதோ இந்த 25/5/2018 வரையில் 30 வருடங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு மகனாக நடத்தினீர். ஆண்டவர், எத்தனையோ பாடுகள் என் வாழ்க்கையில் வந்தது, ஊத்தங்கள் வந்தது, போராட்டங்கள் வந்தது, எனக்கு எதிரான வழக்குகள் வந்தது. கர்த்தாவே, என்னை குற்றப்படுத்தின நாவுகளை நான் பார்த்திருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். ராஜா, எனக்கு விரோதமாய் முறுமுறுத்த, போராட்டம் செய்த, முதுகலை குத்தின அநேகரை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் கர்த்தர் என்னோடு கூடவே இருந்து இவள் எல்லாவற்றிலும் எங்களை விடுதலையாக்கி கர்த்தர் இம்மட்டுமாய் கரம் பிடித்து நடத்தி கொண்டே வருகிறேன். உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நான் நேசித்தவர்கள் என்னை விட்டு விலகி போயிருக்கலாம், பிரிந்திருக்கலாம், நான் இழந்திருக்கலாம். ஆண்டவரே, நான் நேசித்தவள், நான் உதாசியாக இருந்தவள், உதவி செய்தவள், வளர்த்து ஆளாக்கி என்னை விட்டு விலகி போயிருக்கலாம். ஆனால் தேவன் என்னோடு கூடவே இருக்கிறபடினாலே உம்மை துதிக்கிறேன். நான் உன்னோடு கூடவே இருப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்ன நம்முடைய வார்த்தையின்படியா இந்நாள் வரையில் தேவன் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்தில் மீண்டும் உம்முடைய நாமத்திலே நாங்கள் கொடியேற்றும்படியாய், வெற்றி கொடி பிடிக்கும்படியாய், ஜெயம் பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவரே எங்களுடைய காலை நாங்கள் எடுத்து வைக்கிறோம். நற்செய்தி பணியில் முதலாவது இன்றைக்கு அறிவிக்கிற உங்களோட நல்வார்த்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம். விசுவாசத்தோடு நாங்கள் பிரவேசிக்க போறது கர்த்தரும் ஆண்டவரே இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவரே அற்புதங்கள் அதிசயங்களை செய்து அவர்களை விசுவாசத்துக்குள் நடத்தி, ரட்சிப்புக்குள்ள நடத்தி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக நீர் மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த எருசலேம் சுவிசேஷ சபை ஊழியங்கள் ஆண்டவரே இந்த ஏமன் தொலைக்காட்சி மூலமாக அறிவிக்கப்படும் உங்களோட நல்வார்த்தை ஊழியங்கள் எல்லாவற்றிலும் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சந்திக்கிற நபர்கள், சந்திக்கிற இல்லங்கள், ஆண்டவரை சந்திக்கிற மக்கள் ஆண்டவரை நான் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு உம்மை ஏற்றுக்கொள்ளும்படியே கர்த்தர் எங்களை பலப்படுத்தும், திடப்படுத்தும்.
பலப்படுத்தும் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில கூட ஆண்டவரே, இந்த காலை வேளையில தொலைக்காட்சி பெட்டி அமர்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு சேர்ந்து உமக்கு ஸ்தோத்திரம் ஏறெடுக்கிறோம். அவரோடு சேர்ந்து மாதத்தை தொடங்குகிறோம். கர்த்தர் பெரியவர் என்று ருசித்து பார்க்கும்படியாக, கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பார்க்கும்படியாக ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே நன்மையான இவர்களை பெற்றுக்கொள்ளும்படி நடத்துவீரா. நல்ல பரிசுத்த ஆவியான ஒரு செம்மையான வழியிலே நடத்துவாராக. எல்லாவற்றிலும் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி எங்களை எடுத்து பயன்படுத்துவாராக. ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாக்காதே போம் என்று சொன்ன நம்முடைய வார்த்தையின்படியாய் எங்களை குற்றப்படுத்த எல்லா நாவுகளையும் நாங்கள் நியாயப்படுத்தும்படி விசாரிக்கும்படியாய் கர்த்தர் ஆண்டவரே நியாயத்தில் தீர்க்கும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு நல்ல ஞானத்தை புத்தியை தார். எங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை நீர் விசாரித்து ஆண்டவரே நீர் அவர்களுக்கு சரி கட்டுவீராக. ஆண்டவரே எங்களை நீர் பலப்படுத்தி எங்களோடு கூட இருக்கிற இந்த உலகம் அறிந்து கொள்ளும்படியாய் உம்மாலே நாங்கள் பிழைத்திருக்கிறோம், உம்மாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், உம்மாலே நாங்கள் ஊழியங்கள் செய்கிறோம் என்பதை உலகத்திற்கு நீர் உணர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தொடர்ந்து நிகழ்ச்சியை நடத்த கிருபைகளை எத்தனை தடைகளை பார்க்கிறோம் ஆண்டவரே. நற்செய்தி அறிவிப்புக்கு விரோதமான தடைகளை நாங்கள் பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம். அப்படிப்பட்டதான எந்த தடையும் எங்களுக்கு நேரிடாதபடிக்கு எங்கள் தேவனாய கர்த்தர் எங்களோடு கூடவே இருந்து நீர் எங்களை ஆண்டவரே எடுத்து பலப்படுத்தி எங்களை நீர் உம்முடைய ஊழியங்களை பயன்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்களுடைய வாயாக மாறும் ஆண்டவரே. நீரே பேசும். எங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எங்களுடைய வார்த்தைகள் அல்ல ஆண்டவரே, எங்களுடைய வாயின் வார்த்தைகள் அல்ல, உம்முடைய வார்த்தைகள். நாங்கள் சொல்லுகிற உங்களுடைய நல்வார்த்தை சொல்லுகிற ஒவ்வொரு வசனமும் உம்முடைய வாயிலிருந்து வெளியே வந்த வார்த்தை. அந்த வார்த்தையின் வல்லமையினாலே பிள்ளைகளை நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. நாமத்திற்கு மகிமை உண்டாகும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நாங்கள் மகிமை அடையும்படியாக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். புதிய மக்களை ஆலயத்திலே கொண்டு வரும், சபைகளை கொண்டு வரும். அநேக மக்கள் கேட்கிற மக்கள் ரட்சிப்புகளை நடத்தி ஆங்காங்கே இருக்கிற சபைகளில் சென்று கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளை நீர் மாற்றும் ஆண்டவரே. ஒரு ஜன கூட்டத்தை உமக்காக ஆதாயப்படுத்த இந்த பணிகளை எங்களையும் எடுத்து நீர் பயன்படுத்தும் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்தின் 1ஆம் தேதி தொடங்கி 30ஆம் தேதியில் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய அப்பத்தின் தண்ணீரையும் ஆசீர்வதியும், வியாதியை விலக்கி போடும். இந்த 30 நாட்களும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உம்மை நோக்கி பார்க்கிற கிருபைகளை தாரும். அதிகாலை வேளையில வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகளாய் மாற்றும். உம்முடைய வாசற்படியில் விழித்திருந்து காத்திருந்து உமக்கு செய்து கொடுக்கிற பிள்ளைகளாய் எங்களை நடத்தும். நாள்தோறும் உடைய வார்த்தை எங்களை ஆண்டவரே தாங்கி தப்பி வைத்து ஏந்தி சுமந்து நடத்தட்டும். எல்லா விதமான தேவைகளுக்கும் விலைக்கு எங்களை பாதுகாக்கட்டும். மாலை பொழுதுகளில் நாங்கள் உட்கார்ந்து பார்க்கிற பொழுது கர்த்தர் நாள் முழுவதும் நன்மை செய்திருக்கிறதை அறிந்து நன்றி சொல்லி நாங்கள் உறக்கத்துக்கு போக முடியும். நல்ல உறக்கத்தை எங்களை கொடுத்து எங்களை ஆசீர்வதியும். எல்லா சரீர வியாதிகளுக்கும் விலைக்கு எங்களை பாதுகாத்து எங்களை நடத்துவீராக. நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய நாமத்தை அறிவிக்கிற உயர்த்துகிற பிள்ளைகள். ஆண்டவரே உம்முடைய வாக்குத்தத்தத்தின்படியாய் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனுக்கும் எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுதலை கைவிடுவதில்லை. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார் வசனத்தின்படியாய் ஆண்டவரே என்னோடு கூடவே இருந்து என்னை ஆண்டவரே நீர் பலப்படுத்தி என்னை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. பயன்படுத்தும். அர்ப்பணிக்கிறேன். கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். புதிதாக கேட்கிற பிள்ளைகளை ரட்சிப்புகளை நடத்தும். புதிய ஆத்துமாக்களை சபைகளில் சேர்த்து நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளில் நாம் கேட்கிற இந்த செய்தியானது கர்த்தர் ஜெருசலேம் சுவிசேஷ சபைக்கு என்று கொடுத்த ஒரு வாக்கு தத்தத்தின் செய்தியாக அமைந்தது. கடந்த மாதத்தில் 1ஆம் தேதி நாம் தேவனாலே பிறந்தவர்களை குறித்து ஆரம்பித்தோம். ஏறக்குறைய 24ஆம் தேதி வரையிலே தேவனாலே பிறந்தவர்களை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம். அதுபோல இந்த மாதத்தில் கர்த்தர் ஜெருசலேம் சுவிசேஷ சபை கொடுத்த வாக்கு தத்தத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால், எபிரேயருக்கு நிருபம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இருக்காது, பிரியமாய் இராது என்கிறார். பாருங்க, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இது வாக்குத்தத்தம். விசுவாசிக்கிறாயா? விசுவாசிக்கிறாயா? நீ விசுவாசத்தினாலே முதல்ல நீதிமானாக்கப்படுகிறாய். பாரு, நீதிமானாக்கப்பட்டு தேவன் உன்னை ஒரு நாளும் உன்னை பிழைக்கும்படி உன்னை நடத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். இது வாக்குத்தத்தம். ஆனால் அதில் கொடுக்கப்பட்டிருக்கிற காரியத்தை பின்வாங்கி போவானானால், பின் வாங்காமல் நீ விசுவாசிப்பாயானால் அதுக்கு அர்த்தம், ஒருவேளை நீ பின்வாங்கி போவா என்று சொன்னால் அவன் மேலே என்னுடைய ஆத்துமா பிரியமா இராது என்கிறார். பாருங்க, இது 10:38. இதுதான் வாக்குத்தத்தம் தியானிக்க போகிறோம். 39 சொல்லுகிறது, நாமும் கெட்டு போகாமல் பின் வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்றார். விசுவாசிகளாக இருக்கிறோம். ஸோ நம்முடைய ஆத்துமா ஈடேற, தேவனுடைய ஆத்துமா நம்ம பிரியமாக இருக்க நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஸோ விசுவாசிகளாக இருக்கிற அப்படின்னாலே விசுவாசத்தினாலே நீதிமானாய் மாற்றப்படுகிறோம். விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட்டு நாம் பிழைத்து கொண்டு இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நம்முடைய ஆத்துமா
பிழைக்கும்படி, நாமோ கெட்டு போகாமல் பின்வாங்குவர்களாய் இராமல் என்று சொன்னால் நம்முடைய ஆத்துமா பிழைக்கும்படி, நம்முடைய ஆத்துமா மேல தேவனுடைய ஆத்துமா பிரியமா இருக்கும்படி நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் கடைசி 2 வசனங்களை வாசித்தோம். 11 முதல் நீங்க பாத்தீங்கன்னா 11, 12 அதிகாரங்கள் விசுவாசத்தை பற்றி பேசுகிறது. விசுவாச பிரமாணங்கள், விசுவாசத்தினால ஆசீர்வதிக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டு பரிசுத்தமானங்கள் 11 ஆரம்பிக்குது பாருங்க. ஆகவே அது பட்டியலிட்டு இருக்கிறார்கள். அந்த பட்டியலில் உங்களுடைய பெயர், என்னுடைய பெயர் இடம் பெறும். அப்போஸ்தலர் நடவடிக்கையில் எழுதப்பட்டிருக்கிற அந்த பட்டியலில் நம்முடைய பெயர் இடம்பெறும். முதல்ல விசுவாசிகளுடைய பட்டியல் நாம் சேர்ந்துட்டோம் சொல்லி சொன்னால் நாம் ஊழியக்காரர்கள் பட்டியலில் சேர்ந்துடும். ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அதனால விசுவாசத்தினால என்று பார்க்கிறோம். ஆக எனக்கு விசுவாசம் என்பதை குறித்து சில காரியங்களை சொல்லணும் ஆசையா இருக்கிறது. நீதிமானை குறித்து சில காரியம் சொல்லணும் ஆசையா இருக்கிறது. அப்போ நாம் இந்த பூமியிலே பிழைத்திருப்பதற்கான வழி என்ன, ஆசீர்வதிக்கப்படுவதற்கான வழி என்ன, அதை குறித்து சில காரியம் சொல்ல பிரியப்படுகிறேன். இதை 3 சொன்னதோடு மாத்திரம் இல்லாமல் பின்வாங்கி போவோமானால் நம்மேல் தேவனுடைய ஆத்துமா பிரியமா இராது என்பதை புரிந்து கொள்ள நாம வெட்கப்பட்டு போய் பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிகளாக இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்போ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில உங்கள் ஆத்மா பிழைக்க வேண்டும், ஈடேற வேண்டும். உங்கள் ஆத்மா மேல தேவனுடைய ஆத்மா பிரியமா இருக்க வேண்டும். நீங்கள் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட வேண்டும். நீதிமானாக்கப்பட்டு நீங்கள் பிழைத்திருக்க வேண்டும். இதுதான் சாராம்சம். அவ்வளவுதான். இந்த செய்தியை தான் நாம் தியானிக்க போறோம். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையிலே உங்களுக்காக நான் ஜெபித்தேன், என்னோடு கூட ஜெபித்தேன், எனக்காக நான் ஜெபித்தேன், என்னை அர்ப்பணித்தேன். மீண்டும் ஒரு விஷயம் தேவனுடைய பணிக்காக ஒப்புக் கொடுத்திருக்கிறேன். கர்த்தர் என்னை நடத்தும் நாளெல்லாம், என் வாழ்நாளெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிறவனாகவே இருப்பேன். அதுதான் எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு வரம், ஒரு ஊழியம், ஒரு ஆசீர்வாதம். நற்செய்தி அறிவிக்கும்படியாக நல்ல வேலையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை செய்து கொண்டிருக்கிறேன். ஆகவே உங்களோட நல்வார்த்தை மூலமாக நான் தொடர்ந்து பணியாற்ற கர்த்தர் எனக்கு பலன் கொடுப்பார், என்னை நடத்துவார், என்னை ஆசீர்வதிப்பார், என்னுடைய விசுவாசத்தின்படி என்னை நடத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதுபோல கேட்கிற நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்களும் அப்படி நடப்பீங்க. ஆகவே எனக்கு பிரியமாக இருக்கிற அருமையான எனக்கு சகோதரா இருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களை கர்த்தர் நேசிக்கிறார். ஆகவே நானும் நேசிக்கிறேன். கர்த்தர்களை நேசிக்கிறார், கர்த்தர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார், என்னை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார். நீங்கள் விசுவாசிகளாக மாற வேண்டும். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். They are called as Christians. It is okay. கிறிஸ்தவர் என்றால் கிறிஸ்து அவள் தான் உண்மையான அர்த்தம். ஆனால் அப்படி யாருமே இன்றைக்கு இருக்கிறது கிடையாது. கிறிஸ்துவ பெயரை வைத்துக் கொண்டு பார்த்தீங்கன்னா கிறிஸ்து அவனாக இருக்கிறான். கிறிஸ்துவ பெயரில் தான் சாராய கடை நடக்குது, கிறிஸ்துவ பெயரில் தான் என்னென்னமோ கடைகள் நடக்குது, கிறிஸ்துவ பெயரில் தான் எல்லாருடைய லிஸ்ட்டு பார்க்குறோம், கேடி லிஸ்ட்லாம் பார்க்குறோம். கிறிஸ்துவ பெயர்களில் தான் இன்றைக்கு பல பேர் சிக்கிறாங்க. பல இடங்களில் பார்க்கிற பொழுது சிக்கிறது, மாட்டிக்கொள்றது, பல பேர் கிறிஸ்துவின் நாமும் தூஷிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் கிறிஸ்தவர்கள் இவர்களெல்லாம் பெயர் கிறிஸ்தவர்கள். வெளிநாட்டிலெல்லாம் சில பேர் கிறிஸ்துவ பெயர் வச்சுருப்பாங்க. நீங்கள் உடனே அவங்க கிறிஸ்துவ நினச்சிடக்கூடாது. கிறிஸ்துவ பெயர் வச்சிருக்கிறதுனால கிறிஸ்தவர்கள் கிடையாது. வெளிநாட்டுக்காரர்கள் நிறைய பேர் வச்சுருப்பாங்க, உள்நாட்டிலையும் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போல்லாம் இட் ஹஸ் பிகம் அ ஃபேஷன் அவர் டேஸ். பாருங்கள், கிறிஸ்தவர்கள் வேறு விதமான ஃபேன்சி நேம்ஸை வைக்கிறதும், ஹிந்து மற்ற கிறிஸ்துவை அறியாத மற்ற மக்கள் கிறிஸ்துவ பெயரை வைக்கிறது இன்றைக்கி காலமே மாறிவிட்டது. அதனால் ஒருவர் பெயர் வைத்திருக்கிறார் என்பதற்காக அவர் கிறிஸ்துவர் கிடையாது. அப்போ கிறிஸ்துவர்களின் அடையாளம் கண்டுபிடிக்கணும். பள்ளிக்கூடத்தில் படிக்கிற ரெக்கார்டில் கூட போடுவாங்க, ரிலிஜன் போட்டால் கிறிஸ்டியன் போடுவாங்க. பட் we talk about not a religion, we talk about a way, the way என்று சொல்லக்கூடிய நாங்கள் போதிக்கிறோம். ஆகவே எங்களை பொறுத்தவரையில் இப்படிப்பட்டதான நற்செய்தி அறிவிக்கிற பணி செய்து கொண்டிருக்கிற எங்களை பொறுத்தவரையில் கிறிஸ்துவம் என்பது ஒரு மதமாக இருக்கலாம். எங்களுக்கு அது மதம் கிடையாது. We don't call it as a religion, we call it as only the way. Jesus Christ has taught us the way. நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று சொன்னாரே, அவர் வழி, அவர் காட்டின வழியில் போகிறது தான். சத்தியத்தில் நடத்துகிறார் பாருங்க. சத்தியம் எங்களை நடத்துகிறது, சத்தியத்தை அறிகிற அறிவை கொடுத்து விடுதலை ஆக்குகிறது. அதனாலே நாங்கள் பிழைத்திருக்கிறோம், ஜீவனை கொடுத்திருக்கிறோம். அப்போ இயேசுதான் எங்களுக்கு வழி, இயேசுதான் எங்களுக்கு சத்தியம், இயேசுதான் ஜீவன், இயேசுதான் ஜீவ மார்க்கத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இட் இஸ் ஒன்லி ஜீவ மார்க்கம், ஒரு வழி, அவ்வளவுதான். வாழ வேண்டிய ஒரு வழி, நடக்க வேண்டிய ஒரு வழி, அது தேவன் காட்டிய வழி, இயேசு காட்டிய வழி, அதுதான் அது. ஐ டோன்ட் கால் இட் as a religion. இது மதம் அல்ல, இதை நீங்கள் நினைச்சு கொள்ளவே கூடாது. ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, இந்த இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன் என்ற சத்தியத்தை அறிகிருந்து இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்றாங்க பாருங்க, அவங்க தான் விசுவாசிகள்.
இப்போ அவரை விசுவாசிகள் தான் விசுவாசிகள் பாருங்கள். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற சப்ஜெக்டில் விசுவாசத்தை தான் ஆரம்பிச்சிருக்கிறேன். தொடர்ந்து நாளைக்கு நாம் தியானிக்க போகிறோம் பாருங்கள். ஸோ விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் என்பது என்ன பார்த்தீங்களா? அப்போது இதை நான் தொடர்ந்து தியானிப்போம். இப்போது நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு உங்களோட ஒரு நல்வார்த்தை ஒரு நாளும் காலையில் 7:30 மணிக்கு மேல் ஒளிபரப்பாக நிகழ்ச்சியை கேட்டு பயனடைபடி நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், அவன் பின் வாங்கி போவானானால் அவன் மேலே ஆத்துமா பிரியமாக இருக்காது. அந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் தியானிக்கும்படி கர்த்தர் எங்களை நடத்தும். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இந்த பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை கேட்க கழி நடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே.